ஹாய் ஹாப்பி சண்டே. சண்டே மார்னிங் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி, சண்டேனாலே நான்வெஜ் தான், என்ன செய்யறதுனே தெரியலங்க. சரி, ஒரு டக்குன்னு ஐடியா வந்துச்சு, மீன் வாங்கி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காசிமேடுக்கு போனோம். எனக்கு தெரிஞ்ச சின்ன காசிமேடு இங்கே இருக்கிற காவாங்கரை. இது எந்த இடம்னு தெரியுதா? தப்பு செய்யும் அனைவருக்கும் இங்கு இடம் உண்டு. அதுதாங்க நம்ம புழல். ஸோ புழல் தாண்டி போயிட்டே இருக்கும்போது எங்களுக்கு காவாங்கரை வந்துருச்சு. ஸோ காவாங்கரைக்கு வழியில் எவ்வளோ திங்ஸ் எல்லாம் விற்றுட்டே இருந்தாங்கங்க. ஃப்ரூட்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. ஸோ எல்லாரையும் ஒரு வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி உள்ளே போயிட்டோங்க. காவாங்கரை என்ட்ரன்ஸ் உள்ளே போனோன்னா நிழலாக பார்த்து ஒரு இடத்துல வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு எல்லா மீனையும் பார்க்க போயிட்டோம். நிறைய மீனுங்க இருந்ததுங்க. ஸோ ரேட்டெல்லாம் ஓகே, நல்லா தான் இருந்தது. வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம். ஸோ எங்கள் பிரதருடைய கடை வந்து 4A. ஸோ இந்த கடைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கம்மி விலைக்கு தருவாங்க. மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். 4A மறந்துடாதீங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்மி ரேட்டில் தான் கொடுப்பாங்க. 4A மறந்துடாதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மீனெல்லாம் பார்த்துட்டு, ஒரு சில பேர் மீனெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இந்த கருப்பு கலர் மீன், இந்த பிங்க் கலர் மீன்லாம் எனக்கு இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இந்த மீனோட பேரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு வேணுன்ற மீனை வாங்கிட்டு வெளியே வந்துட்டோங்க. சரி, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி காய்கறிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. சரி கேட்டால் அன்றைக்கி தான் பறிச்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு பிடிச்ச காய்கறிலாம் வீட்டுக்கு வாங்கிட்டு அப்படியே ஒரு 4 பேர் டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.